ஆல் அஸ்ஸலாமுஅலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக சந்தோஷமாக கூடியவே ரொம்ப பாசிட்டிவ்ஸோட ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அண்ட் திஸ் இஸ் வெரி ஸ்பெஷல் டே. இட்ஸ் மை சன்ஸ் பர்த்டே. அண்ட் என்னோட சன் பர்த்டேக்கு ஆக்சுவலி லாஸ்ட் வீக், தட் இஸ் January 13th. இட்ஸ் எவ்ரி டைம் இட்ஸ் அ ஹாலிடே ஒன்லி. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் லீவ், ஐ மீன் அந்த டைமில் பிறந்ததுனால, ஸோ எப்பயுமே வந்து அவன் பர்த்டேக்கு வந்து வீட்டில் இருந்து தான் வந்து கேக் கட்டிங்ஸ், இந்த சென்ஸ் சாக்லேட்ஸ் எதுவுமே வந்து மற்ற யாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணவே முடியாது. ஒன்லி நாங்கள் இருக்க அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்க பசங்க அந்த மாதிரி அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அப்படி தான் போகும். அண்ட் ஸ்பெசிஃபிக்கலி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஆக்சுவலி செலிப்ரேஷன் இஸ் நாட் அலவுட் இன் ஆர் இஸ்லாம். ஆஸ் ஐ செட் திஸ் பிஃபோர், என் பாப்பா பர்த்டே அப்போயே சொல்லியிருப்பேன். பட் ஃபார் த கிட்ஸ் ஓகே அப்படின்ட்டு நாங்கள் கிட்ஸ்க்காக பண்ணுவோம். பட் ரொம்ப கொஞ்சம் வயசு வந்துருச்சுன்னா இதை ஸ்டாப் பண்ணிடுவோம். ஸோ குழந்தைங்களுக்கு யூஸ்வலி இந்த கேக் கட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் மற்ற குழந்தைங்களோட நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனால ஸோ மற்ற செலிப்ரேஷன்ஸ்க்கு இவன் போவான் அப்போது. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கெல்லாம் போகிறப்ப நம்மளால் அதை அவாய்ட் பண்ண முடியாது. அன்அவாய்டபுள் சுச்சுவேஷன் அப்படின்னு தான் சொல்வேன். ஸோ அந்த மாதிரி சும்மா வீட்டிலேயே வச்சு கேக் கட் பண்ணோம். அண்ட் வெரி ஸ்பெஷல் கெஸ்ட் யார் அப்படின்னா என் கொழுந்தனாரோட பையன் அண்ட் அவங்க ஒய்ஃபும் வந்திருக்காங்க. ஸோ ஆக்சுவலி என் கொழுந்தனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி கொஞ்சம் ஃபீவரிஷாக இருந்தது. ஸோ அந்த இதுலேயும் மேலே வந்து அவனுக்கு வந்து கேக் கட்டிங் எல்லாம் பண்ணி ஓரளவு நல்லபடியாக போச்சு. அண்ட் அவன் ஊர்லேருந்து வந்திருக்கிறதுனால ஸோ அவனோட வந்து நாங்கள் டைம் நிறையவே ஸ்பெண்ட் பண்ணோம் இந்த டைமாக. ஸோ இது அதில் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அவனோட ஸ்பெண்ட் பண்ணதை தான் நான் காட்டியிருப்பேன். அண்ட் இது வந்து அவனோட சித்தி, அதாவது என் கொழுந்தனாரோட ஒய்ஃபு, ஸோ என் கோ சிஸ்டர். அண்ட் அவன் எல்லோரும் ஒன்று ஒன்று பண்ணிகிட்டு இருந்தான். ரோஷன் மட்டும் அந்த கேக்லேயே தான் அவன் கவனம் ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ தம்பி வந்து அண்ணனுக்கு கேக் கட் பண்ணி வந்து ஃபீட்லாம் பண்ணான். ரொம்ப ரொம்ப ஹாப்பி அண்ட் தட்ஸ் அ வண்டர்ஃபுல் மூமெண்ட்னு சொல்லலாம். அண்ட் சாய் வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கத்தில் இருக்கவன், ஆப்போசிட்டில் இருக்கவன் ரொம்ப 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 நல்ல பையன்னு சொல்லணும். அண்ட் நாங்கள் இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா, திஸ் இஸ் த நெக்ஸ்ட் டே. அண்ட் இன்றைக்கி எங்களோட ஆனிவர்சரி, தட் இஸ் Jan 14th. ஸோ ரயன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நெக்ஸ்ட் இயர் வந்து என்னோடய ஆனிவர்சரிக்கு முந்தின நாள் எங்களுக்கு கிடைச்ச கிஃப்ட் தான் ரயன். ஸோ புகாரிக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ இந்த பசங்க பண்ணுற கஷ்டம் நீங்களே கேளுங்க. அந்த சானிக்ல மாமா வந்து இந்த சடையில சாப்பிட போறோம். ஐயோ அன்லாக் டோர் ப்ளீஸ் டோர் பா அட்டா அன்லாக் டோர் ஓபன் பண்ணி விடு. நான் சாப்பிட போறேன். ஸோ இறங்கி வந்ததுக்கப்புறமா இந்த பசங்களுக்கெலாம் ஒரே குஷி. ஓகே, ஃபுட் வந்து நாங்கள் ரொம்ப லேட்டாக தான் ஆக்சுவலி ரீச் ஆனோம். ஸ்டெப்ஸை மட்டும் கொஞ்சம் பாருங்கள். அவன் என்னெல்லாம் ஸ்டெப் போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு நடக்க சொன்னான், டான்ஸ் ஆடிக்கிட்டே நடக்கிறான். ஸோ புகாரிக்கு போனோம். ஆக்சுவலி நாங்கள் போன டைம் வந்து ரொம்ப டைம் கொஞ்சம் டிலே ஆகிட்டு, லைக் ஒரு 3:34 ஆகிட்டு. ஸோ அவனோட ஸ்டெப்ஸை வந்து அவனால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அங்கே பாருங்கள் எப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப வால் பையன், ரொம்ப துருன்னு இருப்பான். வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டான். அண்ட் மோஸ்ட்லி எங்கள் வீட்டிலே தான் இருப்பான். ஈவன் தோ ரயன் ரிதா வந்து ஸ்கூல் போனாலுமே இவன் வந்து என் கூடவே இருப்பான். அம்மா அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அவனோட. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் வந்து ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பிகாஸ் ஒரு 4 o'clock கிட்ட ஆனதுனால குழந்தைங்களுக்கும் ரொம்ப பசி. ஸோ ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு கிட்ஸ் கிட்ட என்னென்ன வேணும் அப்படின்ட்டு கேட்டுட்டு இருந்தோம். ஸோ அவங்க பாருங்கள் ஹாயெல்லாம் சொல்லி ஹாப்பியாக இருந்தாங்க. ஸோ அவன் வந்து கையசைவு கூட அவன் டான்ஸ் தான் ஆடிக்கிட்டு இருக்கான். கடைசியில் அங்கே எந்த ஃபுட்டுமே இல்லை. லைக் வெறும் ஃப்ரைட் ரைஸ் அப்படி தான் இருக்கும் அப்படின்னாங்க. ஃப்ரைட் ரைஸு கிரில் சிக்கன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஃப்ரைட் ரைஸ் கூட ஓகே சாப்பிட்லான்ட்டு இருந்தோம். பிரியாணி எப்பயுமே அந்த டைமில் இருக்காது, ஒரு 4 மேலே ஆச்சுன்னா. ஸோ கிரில் இல்லாததுனால நாங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட்டு, அது நேம் அவ்வளோ ஞாபகம் இல்லை. பட் ஸோ அங்கே போனோம். அங்கே வந்து எப்பயுமே அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு கிரில் சிக்கனாக இருக்கட்டும், இல்லை தந்தூரியாக இருக்கட்டும். ஸோ கிரில் சிக்கன் வந்துட்டு ஆக்சுவலி யூஸ்வலி எப்பயுமே வந்து நாங்கள் ஒரு ஹாஃப் கிரில் ஆர்டர் பண்ணுவோம். இல்லை 4 pieces வரும். ஈச் 1 pieceன்ற மாதிரி நான் ஹஸ்பண்ட் அந்த மாதிரி எடுப்போம். பட் இந்த டைம் வந்து ரோஷனும் எக்ஸ்ட்ரா வந்திருக்கிறதுனால ஓகே நாங்கள் வந்து ஃபுல் கிரில் ஆர்டர் பண்ணி
ஸோ அப்படி வச்சோம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் அண்ட் சிக்கன் நூடுல்ஸ் தான் இருந்தது. ஆல் பிகாஸ் நம்ம லேட்டாக போனதுனால பிரியாணி இல்லை அண்ட் ரோட்டி இல்லை. நிறைய ஐட்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமுக்கு அவைலபிளாக இல்லை. ஸோ ஓகே, என்ன பண்ண அட்ஜஸ்ட் பண்ணி ஏதோ சும்மா கொஞ்சம் லிட்டில் அமௌண்ட் ஆஃப் ஃபுட் மட்டும் நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். ஸோ அண்ட் அதுலேயுமே வந்து இந்த நூடுல்ஸ் வந்து நமக்கு ஈவன் தோ அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தாலுமே நூடுல்ஸ் வந்து கொஞ்சம் நான் அவாய்ட் பண்ணிக்குவேன். ஸோ grill மட்டும் எடுத்துகிட்டு ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டாச்சு. அண்ட் த நெக்ஸ்ட் திங் இஸ் பிவிஆருக்கு வந்தோம். எங்கே பிவிஆருக்கு வந்திருக்கோன்னா இந்த சானிக்னு ஒரு ஃபிலிம் வந்து ஆக்சுவலி வந்திருக்கு. ஸோ இந்த கார்ட்டூன் மூவிஸ் அந்த மாதிரிலாம் இந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கார்ட்டூன் வந்து இந்த சானிக் வந்து பார்த்துருப்பாங்க இல்லையா. ஸோ அதனால் வந்து அவனும் வந்திருக்கானேன்னு சொல்லிட்டு ஸோ அவனை வந்து கூட்டிகிட்டு போனோம். ஸோ 3 பேரும் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க ஆக்சுவலி. ஸோ ரொம்ப நாள் கழித்து வந்து பிவிஆர் வந்து நாங்கள் யூஸ்வலி வந்து நாங்கள் மாயாஜால் தான் போவோம். அண்ட் இங்கே வந்து பிவிஆரில் நல்லா இருக்குன்னு சொன்னதுனால சேம் அதே செட்டப் தான். ஸோ இதெல்லாமே மாயாஜாலில் இருக்கும். ஸோ அதே மாதிரி பிவிஆர்லேயும் அது அண்ட் இட்ஸ் சம்ஹவ் நியர் டு அஸ், கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் நியர் தான் எங்களுக்கு. ஸோ அதனால் ஓகே ஃபைன் நம்ம பிவிஆர். பட் த எக்ஸ்ட்ரா திங்னு பார்த்திங்கன்னா இங்கே நிறைய இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் கிட்ஸ்லேருந்து ஈவன் ஜென்ஸ்க்கும் இருந்தது, லேடிஸ்க்கு எல்லாமே இருந்தது. அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்தது. இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூ கேன் விசிட் பிவிஆர் சினிமாஸ், ஈசிஆரில் இருக்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் செக்கிங்கெல்லாம் முடிச்சுட்டு நம்மளோட ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்து மேலே குழந்தைங்கள்லாம் ஏறி போய்கிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம எப்பயுமே கேமராமேன், நம்ம கேமரா எடுத்து நம்ம வந்து வீடியோ எடுக்கிறத தான் நம்ம பண்ணுவோம். ஸோ எஸ், ஸ்க்ரீனுக்கு வந்தாச்சு. எங்களோட ஸ்க்ரீன் வந்து 6th. ஸோ உள்ளே வந்து என்டர் ஆகிறோம். கிட்ஸ்க்கு வந்து பயங்கர ஹாப்பி. ஏன்னா எல்லாம் ஒன்றா ஜாலியாக போகிறது வந்து ஒரு ஹாப்பினஸ் தான். ஈவன் தோ ரயான் அண்ட் ரிதா இருந்தாலும் தே வர் பி லைக் ஒன்றாவே வளர்ந்தவங்க. ஸோ இந்த லாஸ்ட் ஒரு 1 இயராக தான் அவங்க கொஞ்சம் தனியாக இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து எகைன் வந்து ரீஜாயின் ஆகிறப்ப அந்த மூமெண்ட் ஆஃப் ஹாப்பினஸ் வந்து இட்ஸ் ரொம்ப ரொம்ப அன்எக்ஸ்பிளைன்டு திங் தான் சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சேம் ஆஸ் பிவிஆர்ன்றது இட்ஸ் சேம் லைக் மாயாஜால் தான் சொல்லுவேன். ஐ டோன்ட் ஃபீல் எனி டிஃப்ரென்ஸ். கம்பேரிட்டிவ்லி வந்து எல்லாமே சேமாக இருந்தது. எக்ஸ்ட்ரா மேபி கொஞ்சம் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் கொஞ்சம் இங்கே ஜாஸ்தி இருந்து லைக் கிட்ஸ் ஆஸ் வெல் அஸ் விமன் அண்ட் மென்ஸ் எல்லா வியர்ஸுமே இங்கே இருந்தது. பட் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பட் ஓகே பிவிஆர் ஒரு டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக அப்படின்னு இல்லைனாலும் சேம் அதே மாதிரி மாயாஜாலோட ஒரு ஃபீல் நமக்கு கொடுத்ததுனால ஓகே, என்ன கேட்டால் ஓகே இது சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்வேன். பட் பாப்கார்ன் வாஸ் ஸோ குட். நாங்கள் ஆக்சுவலி அங்கே யூஸ்வலி மாயாஜாலில் வந்து நாங்கள் ப்ளே ஏரியாக்காக தான் போவோம். ஸோ அங்கே வந்து மேலே பாப்கார்ன்ஸ் வந்து சேல் பண்ணுவாங்க. ஸோ அதை நாங்கள் டேஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த பாப்கார்ன் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. இது எஸ்டோன்றதுனால ஆக்சுவலி எஸ்டோ டேக் ஓவர் பண்ணிட்டாங்க இல்லையா பிவிஆர். ஸோ அதனால் பாப்கார்ன் வந்து வேறு லெவல். பட் காஸ்ட் வந்து கம்பேரிட்டிவ்லி ஜாஸ்தி. பட் ஓகே, ஒர்த் ஃபார் மணி. நல்ல ஒரு டேஸ்ட். கிட்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஸ்க்ரீன் உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஃபைட் நடக்கும். லைக் ஓகே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க போலன்னு நினச்சோம். அப்புறம் தான் தெரிஞ்சது அது அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்ட்டு. ஸோ எல்லாம் அவங்கவுங்க சீட்டில் போயிட்டு செட்டில் டவுன் ஆனதுக்கப்புறமா தான் ஆக்சுவலி படம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் போட்டாங்க. அண்ட் இந்த ஃபிலிமோட இன்ட்ரொடக்ஷன் தான் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக இதை நீங்களும் பார்க்கணும். ஸோ பாருங்கள். This place gives me the creeps. Relax. That popsicle hasn't moved in 50 years.
ஸோ படம் எப்படியோ போச்சு. எனக்கு தெரிஞ்சு நான் இன்ட்ரொடக்ஷனில் மட்டும்தான் முழிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது. நான் கொஞ்சம் தூங்கிட்டேன். அண்ட் இன்டர்வலில் பார்த்தீங்கன்னா இதுங்க பயங்கர ஆட்டம், கண்ட்ரோலே பண்ண. அண்ட் இன்டர்வல் விட்டாங்க. ஸோ இன்டர்வல் விட்டதுக்கப்புறமா இவங்க என்னடான்னா பாப்கார்ன் வேணும்னால, ஸோ ஓகே பாப்கார்ன் வந்து வாங்க போயிட்டாங்க. இவனுங்க தொல்லை தாங்க முடியல. என்ன ஆட்டம்னு சொல்கிறீங்க. ஸோ அங்கே வந்து ஆக்சுவலி அட்வர்டைஸ்மெண்ட் ஓடிட்டு இருந்தது. இவங்க உட்காந்து இவங்களோட வேலையை காமிச்சிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி ரயானும் என் ஹஸ்பண்டும் வந்து பாப்கார்ன் வாங்க போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னடா அட்வர்டைஸ்மெண்ட்டே முடிஞ்சிருச்சு, இன்னும் ஆளை காணுமேன்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். படமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இன்டர்வலுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்தா அப்புறம் ஃபைனலி ஹி கேம் வித் அ பாப்கார்ன். அங்கே பாருங்கள் ரயான் பர்த்டே அண்ட் என்னோட ஆனிவர்சரி வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். Till then it's bye from your Aisha.